Hi friends, welcome to Chidambaram Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஒரு எக் கறி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சப்பாத்தி கூட, இடியாப்பம் கூட, அப்புறம் ஆப்பம் கூட, இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பீஸ் பட்டை, சின்னதாக ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்க்குறேன். கல்பாசி சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக வெட்டின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாவோட காரமும் அப்புறம் மிளகுத்தூளோட காரமும் தான். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த கறிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு தக்காளி சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதில் சின்னதாக ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி இதை மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் சேர்த்துருக்கேன். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு நல்லா வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக விடணும். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா இதை வேக விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விட்டாலே போதும். அந்த மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடவும் கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக எக் கறியும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே சைடில் நான் ஆப்பமும் ரெடி பண்ணிட்டேன். ஆப்பம் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching. Bye.